Welcome to my channel. இன்னைக்கு நம்ம 12th Maths Chapter 1ல Exercise 1.3 பார்க்க போறோம். அதுல first sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா solve the following linear equations by matrix inverse method னு சொல்லிருக்காங்க. linear equations கொடுத்துட்டு அத matrix inverse methodல நம்மள வந்து answer solution பண்ண சொல்லிருக்காங்க. சோ பார்க்கலாம். நம்ம கொடுத்திருக்க sum முதல்ல எழுதிக்கலாம். So let என்ன கொடுத்திருக்காங்க 2x plus 5y equal to minus 2 x plus 2y equal to minus 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் a வேரியபிள்ஸ் எடுத்துக்கணும். a வேரியபிள்ஸ் xங்கிறது வந்து கான்ஸ்டன்ட்ஸ் ஈக்குவல் டு b. bங்கிறது வந்து xங்கிறது வேரியபிள்ஸ் bங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ ஏங்கிறது இந்த லெஃப்ட் சைடில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஏவாயிடும். xங்கிறது வந்து வேரியபிள்ஸ் சொல்லணும்னா ஸோ இங்கே என்ன வேரியபிள்ஸ் இருக்குது எக்ஸு ஒய்ன்ற வேரியபிள்ஸ் இருக்குது அதுதான் எக்ஸ் ஆகிடும். பிங்கிறது ரெண்டு ஆப்போசிட்டில் உள்ள கான்ஸ்டன்ட்ஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 3ங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ அது இப்போ இந்த ஆர்டரில் எழுதணும். ஸோ 2 5 1 2 இது ஏ எலமெண்ட். அடுத்தது எக்ஸுங்கிறது என்ன கேபிட்டல் எக்ஸுங்கிறது ஸ்மால் எக்ஸு ஒய் வேரியபிள்ஸ். bங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ -2 -3 ஓகேவா. இப்போ இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இன்வெர்ஸ் மெத்தட். ஸோ ஏவை வந்து இந்த சைடு கொண்டு வந்தால் தான் இன்வெர்ஸ் ஆகும். ஸோ எப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி. ஸோ ஏ இன்வெர்ஸ் ஆகிடுச்சா ஏவை வந்து இன்வெர்ஸ் ஆக்கிட்டு அதோட பியை மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூஸ் தான் வந்து கேபிட்டல் எக்ஸ். அதுதான் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் மெத்தட். இப்போ வந்து ஏ இன்வெர்ஸ் பண்ணணும். இப்போ நமக்கு இது ஏன்னு தெரியும். ஏ இன்வெர்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம் 1 divided by modulus of a. ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 divided by modulus of a adjoint of a எழுதுவோம் கண்டுபிடிப்போம் இல்லையா. அதை கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி அதை பியோட மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்வெர்ஸ்க்கு மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் ஏ இதுதான் ஏ எலமெண்ட்டா. ஸோ 2 cross 2னா டேரெக்டாக பண்ணிடலாம். 2 2s are 4 5 1s are 5 மைனஸில் வந்துடும். ஸோ 2 2s are 4 minus 5 equal to -1. இது வந்து என்ன ஆயிடுச்சு நாட் ஈக்குவல் டு 0 ஜீரோவா இல்லைன்னு வந்துடுச்சு. அடுத்தது வந்து ஏ எலமெண்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனா 2 cross 2ல ரொம்ப ஈஸி இல்லையா. ஸோ இந்த ஆப்போசிட்டில் உள்ள வேல்யூஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸை வந்து சைன் சேஞ்ச் பண்ணால் மட்டும் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இங்கே 2 போய்ட்டு இங்கே 2 போய்டும். ஸோ இது ரெண்டுக்கும் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ 2 2 இங்கே வந்துடும். இது ரெண்டுலேயும் சைன் மட்டும்தான் சேஞ்சு. ஸோ -5 -1 ஓகேவா. இப்போ இது ரெண்டுத்தையும் ஏ இன்வெர்ஸில் அப்ளை பண்ணணும். ஸோ ஏ இன்வெர்ஸ் 1 divided by modulus of a ஓட வேல்யூ -1 adjoint of a 2 -2 -1 2. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா என்ன ஆகிடும் இந்த -1 உள்ளார போயிட்டு ப்ளஸ்லாம் மைனஸ் ஆகிடும் மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகிடும். ஸோ -2 +5 +1 -2 வந்துடுச்சு. ஸோ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து பியோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸோட வேல்யூ -2 5 1 -2. பியோட வேல்யூ என்ன -2 -3. ஸோ சால்வ் பண்ணிக்கலாம். ரோவை காலத்தோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ 2 2s are 4 minus plus 4 5 3s are 15 மைனஸில் இருக்கிறனால -15 2 1s are 2 மைனஸில் இருக்கிறனால -2 2 3s are 6 minus plus ஸோ +6. ஸோ -15 plus 4 -11 plus 6 -2 4 plus 4. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ என்ன எக்ஸ் ஒய் இல்லையா. ஸோ எக்ஸு ஒய். ஸோ ஃபஸ்ட் வேல்யூ எக்ஸ் வேல்யூ இப்போ செகண்ட் வேல்யூ ஒய் வேல்யூ. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -11 and y equal to 4.
அவ்வளோதான் இந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். செகண்ட் சம்மில் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுவும் ஒரு 2x2 மேட்ரிக்ஸில் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 2x minus y equal to 8, 3x plus 2y equal to minus 2 கொடுத்துருக்காங்க. சேம் அதே தான் சால்வ் பண்ணோம். ஃபஸ்ட்டு a வேரியபிள், அப்புறம் எக்ஸு, b கான்ஸ்டன்ட். ஸோ ஏவோட வேல்யூ இதில் என்ன இருக்குது? 2 minus y sorry minus 1, 3 plus 2. கேபிட்டல் எக்ஸ்னா எக்ஸு ஒய் இதான் வேரியபிள்ஸ். ஒருவேளை சப்போஸ் ஏபி கொடுக்கலாம், இல்லைன்னா பிக்யூ கொடுக்கலாம். நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேரியபிள்ஸ் அது கேபிட்டல் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே கொடுத்துருக்க வேரியபிள்ஸ் தான் இங்கே எழுத போகிறோம். ஸோ பி கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ 8 minus 2 என்ன பண்ணும்? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி இல்லையா? ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா என்ன? 1 divided by modulus of A adjoint of A. So first modulus of A கண்டுபிடிக்கலாம். Modulus of A equal to 2 2s are 4, 3 1s are 3, மைனஸில் இருக்கிறதுனால ப்ளஸ் 3 சாரி 3 1s are plus 3. So 4ஓட 3 ஆட் பண்ணோம்னா 7. It's not equal to 0. அடுத்தது adjoint of A. ஸோ இதை சேஞ்ச் பண்ணோம், இதை சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ 2 2ன்றனால அப்படியே தான் இருக்கும். -1 +1 ஆகிடும், +3 -3 ஆகிடும். A inverse equal to 1 divided by 7, 2 1 minus 3 2. இப்போ இதை இதுக்கு மேலே சால்வ் பண்ண முடியாது. ஸோ டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம் ஃபார்முலாவில். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸோட வேல்யூ 1/7, 2 1 minus 3 2, பியோட வேல்யூ 8 2. ஸோ ரோ காலமில் மெயின்டைன் பண்ணணும். 1/7 அப்படியே வெளியிலே இருக்கட்டும். 1/7, 8 2s are 16, 2 1s are 2, மைனஸில் இருக்கனால -2, 8 3s are 24, மைனஸில் இருக்கனால -24, 2 2s are 4, மைனஸில் இருக்கனால -4. So 1/7, 16ல 2 போயிடுச்சுன்னா 14, 24 minus 24 சேம் நம்பராக இருக்கனால -28. ஸோ இந்த 7 வந்து இந்த டேபிள்ஸில் வரணுங்கிறதுனால நம்ம 7 டிவைட் பண்ணி ஆன்சரிங் போடலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 7 1s are 7, 7 2s are 14 இல்லையா? ஸோ 2s are 7 1s are 7, 7 4s are 28. ஸோ மைனஸில் இருக்கனால -4. கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ என்ன சொன்னால் எக்ஸ் ஒய் சொன்னா. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் எக்ஸு, செகண்ட் எலமெண்ட் ஒய். ஸோ இல்லையா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் ஒய் ஈக்குவல் டு -4. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேர்ட் சம் பார்க்கலாம்.